நாம் உறக்க சொல்லுவோம் ஆசாதி, செவி பார்க்க சொல்லுவோம் ஆசாதி, நாம் ஓங்கி உரைப்போம் ஆசாதி, இது எங்கள் சொத்து ஆசாதி, வக்பு எங்கள் சொத்து ஆசாதி, எங்கள் உரிமை ஆசாதி, உன் திட்டம் ஒழிப்போம் ஆசாதி, உன் கொட்டம் ஒழிப்போம் ஆசாதி, உன்னை சட்டம் தகர்ப்போம் ஆசாதி, நாங்கள் பயப்பட மாட்டோம் ஆசாதி, நீ சுருட்ட நினைத்தால் ஆசாதி, வக்பை இழக்க மாட்டோம் ஆசாதி, வக்பை இழக்க மாட்டோம் ஆசாதி, உன்னை விரட்டி அடிப்போம். அடுத்ததாக ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்திருக்கின்ற வக்பு திருத்த சட்டத்துக்கு கண்டன உரையை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில செயலாளர் அல்லமீன் அவர்கள் இப்பொழுது கண்டன உரை நிறுத்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். புகழ் அனைத்தும் அகிலங்களை படைத்த இறைவன் ஒருவனுக்கே. வக்பு வாரிய திருத்த சட்ட மசோதாவை எதிர்த்து ஜனநாயக ரீதியான ஒரு போராட்டத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள். பொதுவாக ஆளக்கூடிய இந்த ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் அனைத்தும் பொதுமக்களுக்கு எதிரானதாகவும் மோடி அரசாங்கத்தினுடைய நண்பர்களுக்கு சாதகமானதாகவும் இருக்கும் என்பதை கடந்த கால வரலாறுகள் நமக்கு மிக தெளிவாக எடுத்து சொன்னது. விவசாய சட்ட திருத்த மசோதா என்று ஒரு மசோதாவை அவர்கள் தாக்கல் செய்து அந்த சட்டத்தை சில நாட்களுக்கு முன்னால் நிறைவேற்றினார்கள். நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் அது விவசாயிகளுக்கு நன்மை பயக்கும் என்கின்ற ஒரு பொய்க்கதையை சொன்னார்கள். விவசாயிகள் நிறைந்து இருக்கக்கூடிய பஞ்சாப் மற்றும் ஹரியானாவில்தான் இந்த சட்டத்திற்கு எதிராக மிக கடுமையான போராட்டங்கள் நடைபெற்றது. ஒரு சட்டம், அந்த சட்டத்தில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய திருத்தம் பொதுமக்களுக்கு நன்மை படைப்பதாக இருந்திருந்தால் ஒரு வருட காலம் ஊன் உறக்கம் இல்லாமல் வீடுகளுக்கு திரும்பாமல் மழை வெயில் பனியை குறித்து கவலைப்படாமல் ஆயிரக்கணக்கான மக்கள் வீதிக்கு வந்து வீதியில் நின்று போராடி அந்த சட்டத்தை திரும்ப பெற்றிருக்க மாட்டார்கள். அந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட போது மிக தெளிவாக சொல்லப்பட்டது, இது கார்ப்பரேட்டுகளினுடைய நலனுக்காக கொண்டு வரக்கூடிய ஒரு சட்டம். இந்த சட்டத்தால் மோடியினுடைய நண்பர்கள் பயன்பெறுவார்கள் என்று சொல்லப்பட்டது. ஆனால் இந்த சட்டத்திற்கு எதிராக அந்த மக்கள் கடுமையான போராட்டத்தை நடத்தியதனுடைய விளைவாக ஒரே ஒரு புள்ளியை கூட, ஒரே ஒரு கமாவை கூட நாங்கள் மாற்ற மாட்டோம், ஒரே ஒரு எழுத்தை கூட நாங்கள் திருத்த மாட்டோம் என்று சொன்ன நெஞ்செழுத்தம் பிடித்த அந்த ஒன்றிய பாஜக அரசு அந்த சட்டத்தை திரும்ப பெற்றது. அதே மாதிரியான ஒரு சட்டம் தான் இந்த வக்பு வாரிய திருத்த சட்டம். இந்த வக்பு வாரிய திருத்த சட்டத்தை கொண்டு வரக்கூடிய இந்த ஒன்றிய பாஜக அரசாங்கம் என்ன சொல்கிறது என்றால், இந்த வக்பு வாரியத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாம் பல மாஃபியாக்களால் கையாளப்படுகிறது, அவர்களிடமிருந்து அதை பாதுகாத்து நாங்கள் இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க நினைக்கிறோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இந்த விஷயத்தை சொன்ன உடனேயே ஒரு 5 வயது குழந்தை விழுந்து விழுந்து சிரிக்குது. ஏனென்றால் ஆடு நனைகிறது என்று எந்த காலத்திலும் ஓனாய் கவலையே படாது. அப்படித்தானே? ஓனாய்க்கு ஆட்டினுடைய ரத்தத்தை குடிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் தான் இருக்கும். பாஜக அரசாங்கம் ஒரு காலத்திலும் இஸ்லாமியர்களுக்கு நன்மை செய்வது கிடையாது, நன்மை செய்ய போவது கிடையாது. அவர்கள் நன்மைக்காக இந்த காரியத்தையும் செய்யவில்லை. மாறாக ஒரு காரணத்தை சொல்லி சொத்துக்களை பறிப்பதற்கான ஒரு விஷயத்தை இந்த ஒன்றிய பாஜக அரசாங்கம் செய்கிறது. ஏன் இந்த சட்டம் இப்போது வருகிறது? இந்த சட்டம் வருவதற்கான காரணம் என்ன?
இந்த சட்டம் வருவதற்கான காரணம் இது RSS அஜெண்டாவில் இருக்கக்கூடிய ஒன்று. பிஜேபி என்கின்ற ஒரு கட்சி இங்கே ஆள்கிறது என்று நம்ம சிலர் நினைக்கிறோம். ஆனால் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருப்பது ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பினுடைய சட்டதிட்டங்கள் தான். 1920களில் உருவாக்கப்பட்ட அந்த அமைப்பு இந்த விஷயங்களை எல்லாம் எதிர்க்க வேண்டும் என்று எழுதியிருந்தது. அவர்கள் சொன்ன ஒவ்வொன்றையும் நடைமுறைப்படுத்துவதற்கான கூலி வேலையைத்தான் ஒன்றிய பாஜக அரசு செய்து கொண்டிருக்கிறது. மோடி அரசாங்கம் அதைத்தான் செய்து கொண்டு இருக்கிறது. அவர்கள் ஆர்டிகல் 370 என்று சொல்லக்கூடிய காஷ்மீர் சட்டத்தை, சிறப்பு அதிகார சட்டத்தை ரத்து செய்தார்கள். அதற்கு பின்னணியிலும் RSS பங்களிப்பு இருக்கிறது. அவர்கள் முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதற்கு பின்னணியும் RSS பங்களிப்பு இருக்கிறது. அப்ப அவர்களுடைய எண்ணம் எல்லாம் இந்த நாட்டில் இஸ்லாமியர்கள் நல்லபடியாக வாழக்கூடாது என்பதுதான். அதுதான் மிக தெளிவானது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மற்றவர்களை போன்று சம உரிமை படைத்தவர்கள் கிடையாது என்பதுதான் அவர்களுடைய சட்டம், அவர்களுடைய திட்டம், அவர்களுடைய எண்ணம். செகண்ட் கிளாஸ் சிட்டிசன்ஸ் என்றுதான் அவர்கள் இஸ்லாமியர்களை இன்னும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். வெளிப்படையே சிரித்து பேசுவார்கள். ஆனால் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய எண்ணம் என்பது இந்த நாடு என்பது இஸ்லாமியர்களுக்கு சொந்தமில்லாதது என்று அவர்கள் நினைப்பார்கள். அந்த அடிப்படையில் அவர்களுடைய கண்களை உறுத்தக்கூடிய ஒரு நிலமாக இந்த வக்பு வாரிய நிலங்கள் இருக்கிறது. வக்பு என்றால் என்ன? இங்க நிறைய பிற மதத்தை சார்ந்த எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள் இருக்கிறீர்கள். இந்து மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள், கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் இருக்கிறீர்கள். உங்களுக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசமும் இல்லை. உங்களுடைய மொழியும் எங்களுடைய மொழியும் ஒன்று. உங்களுடைய முன்னோர்களும் எங்களுடைய முன்னோர்களும் ஒன்று. நீங்கள் வாழ்ந்த பூமியும் நாங்கள் வாழும் பூமியும் ஒன்று. எந்த வகையிலும் நாங்கள் உங்களிடமிருந்து வித்தியாசப்படவில்லை. ஒன்றே ஒன்றில் மட்டும், நாங்கள் இஸ்லாம் என்கின்ற மார்க்கத்தை ஏற்றிருக்கிறோம். நீங்கள் உங்களுடைய கடவுள் கொள்கையை பின்பற்றுகிறீர்கள். இந்த ஒரு விஷயத்தில் மாறுபட்டிருக்கிறோம். மற்ற அனைத்து விஷயங்களும் ஒன்றுபட்டிருக்கிறோம். உண்மையில் நீங்கள் எங்களுடைய அண்ணன்கள், தம்பிகள், மாமன்கள், மச்சான்கள், அக்கால், தங்கையர்கள் தான். அப்போ நீங்கள் என்ன விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த வக்பு என்றால் என்ன, இந்த வக்பு வாரிய திருத்த சட்டம் எதற்காக கொண்டு வரப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வக்பு என்கின்ற அரபு மொழிக்கு ஒரு விஷயத்தை நிறுத்துவது என்ற பொருள். சொத்து என்கின்ற ஒன்று இயல்பாக ஒரு மனிதனிடமிருந்து இன்னொரு மனிதனுக்கு வாழையடி வாழையாக வாரிசுரிமையின் அடிப்படையில் சென்று கொண்டே இருக்கும். பாட்டனுடைய சொத்து தந்தைக்கு, மகனுக்கு பிறகு அவனுடைய பிள்ளைக்கு என்று அந்த சொத்துக்கள் சென்று கொண்டே இருக்கும். அதற்கு ஏதாவது முடிவு இருக்குதா? கொடுக்க கொடுக்க சென்று கொண்டே இருக்கும். கொடுக்கவில்லை என்றாலும் சென்று கொண்டே தான் இருக்கும். ஒருத்தர் உயிர் எழுதாமல் மரணிச்சிட்டார் வைங்க, இயல்பாக அவருடைய வாரிசுக்கு அந்த சொத்துக்கள் போய் சேர்ந்துடும். அவருடைய சொத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை அவர் தர்மங்களுக்கு கொடுப்பதற்கு இந்த மார்க்கம் அனுமதிக்கிறது. 1/3 பங்கை அதிகபட்சம் அவர் விரும்பினால் தர்மமாக கொடுக்கலாம். அதை கடவுளின் பெயரால் கொடுக்கலாம். கடவுளின் பெயரால் கொடுக்கப்பட்ட அந்த சொத்து அதற்கு பிறகு யாருக்கும் உரிமை பெற்றதாக ஆகாது. அது இறைவனுடைய சொத்தாக மாறிவிடும். அதை மீண்டும் யாரிடமும் நீங்கள் அன்பளிப்பாக கொடுக்க முடியாது, விற்க முடியாது, வாரிசு உரிமை கோர முடியாது. அந்த சொத்து எந்த நல்ல விஷயத்திற்கு கொடுக்கப்பட்டதோ அந்த நல்ல விஷயத்திற்காக மட்டும் பயன்படுத்தப்பட வேண்டும். உதாரணத்திற்கு, ஒரு மனிதர் இறப்பதற்கு முன்னர் தன்னுடைய சொத்தில் சிலவற்றை கொடுத்து இந்த சொத்தை ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடிய ஒரு காரியத்திற்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு இறந்தால் அது ஏழைகளுக்காகத்தான் உணவளிக்கப்படும். அதற்கு பிறகு அந்த சொத்து வேற யாருக்கும் சொந்தமில்லை. ஒரு சொத்தை இந்த இடத்தில் ஒரு இறை வழிபாடு நடக்கக்கூடிய பள்ளிவாசல் அமைய வேண்டும் என்று சொல்லிவிட்டு இறந்தால் அந்த இடத்தில் பள்ளிவாசல் நடக்கும். ஒரு இடத்தை காட்டி இந்த இடத்தில் இறந்தவர்களினுடைய உடல்களை அடக்கம் செய்வதற்கான கபர்ஸ்தான் அமைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு இருந்தால் அது கபர்ஸ்தானுக்காக பயன்படுத்தப்படும்.
ஒரு இடத்தை கொடுத்து இந்த இடத்தில் அனாதைகளுக்கு தேவையான நற்காரியங்களை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றால் அது அனாதைகளுக்காகத்தான் அந்த இடம் பயன்படுத்தப்படும். ஒரு இடத்தை கொடுத்து அந்த இடத்தில் இருந்து வரக்கூடிய வருமானத்தை எடுத்து விதவை பெண்களுக்கு நீங்கள் மானியமாக கொடுங்கள் என்று ஒருவர் சொல்லிவிட்டு சென்றால் விதவை பெண்களுக்கு மானியமாக அந்த பொருள் கொடுக்கப்படும். ஒரு சொத்தை கொடுத்து அந்த சொத்தில் இருந்து வரக்கூடிய வாடகையை வருமானத்தை எடுத்து ஏழை எளியவர்களுக்கு முதியவர்களுக்கு ஊனமுற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்து உதவுங்கள் என்று ஒரு மனிதர் சொல்லிவிட்டு சென்றால் அந்த சொத்து அதற்குத்தான் பயன்படுத்தப்படும். எதுவரை? அந்த சொத்து இந்த உலகத்தில் இருக்கும் வரை, அந்த சொத்து பராமரிக்கப்படக்கூடிய வரை, உலகம் அழியும் வரை அந்த நன்மைக்காகத்தான் அது பயன்படுத்தப்படும். எந்த அடிப்படையில் இந்த சொத்து கொடுக்கப்படுகிறது? அவர் ஒரு நன்மையை நாடுகிறார். இறக்கக்கூடிய மனிதர் ஒரு நன்மையை நாடுகிறார். நான் சாக போகிறேன், சாவதற்கு முன்னர் என்னுடைய சொத்து மக்களுக்கு நன்மையுடையதாக இருக்க வேண்டும் என்று அவர் கொடுத்து விட்டு இறக்கிறார். அப்போது நன்மைக்காக பயன்படும் என்று அவர் நம்புகிறார். அதற்காகத்தான் அவர் அதை கொடுத்து விட்டு செல்கிறார். இப்ப இங்க இருக்கக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகள், எங்களுடைய பிற மதத்தை சார்ந்த அண்ணன் தம்பிகள் சகோதரிகள் தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஏதோ இன்னைக்கு தோன்றிய விஷயம் இல்லை. இந்த அயோக்கிய பாஜக கும்பல், அயோக்கிய RSS கும்பல் சொல்கிறது நாங்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சொத்துக்களை அபகரிப்பதற்காக இதை செய்கிறோம் என்று. இந்த நாட்டை அபகரிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்திருந்தால் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக நாங்கள் போராடி இருக்க மாட்டோம். இந்த நாட்டை அபகரிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்திருந்தால் இந்த நாடு விடுதலை போராட்டத்திற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் எங்களுடைய உயிரை விட்டுக் கொண்டிருந்திருக்க மாட்டோம். மற்றவர்கள் எல்லாம் பள்ளிக்கூடங்களில் படித்துக் கொண்டிருந்த நேரத்தில் இந்த சமுதாயம் களத்தில் இறங்கி இவ்வாறே போராடி கொண்டிருந்தது. காந்தியின் தலைமையில் இந்த கூட்டம் போராடி கொண்டிருந்தது. நேதாஜி சுபாஷ் போஸினுடைய தலைமையில் இந்த கூட்டம் போராடி கொண்டு இருந்தது. இந்திய விடுதலை போர் என்ன என்பதை இந்த உலகத்திற்கு சொல்லிக் கொடுத்த சமுதாயம் இந்த இஸ்லாமிய சமுதாயம். நீங்கள் இந்திய விடுதலை போர் என்றால் என்னவென்று யோசித்துக் கொண்டிருந்த நேரத்தில் 1790களில் இதுதான் விடுதலை போர் என்று இந்திய வரலாற்றில் முதலாக இந்திய விடுதலை போரை நடத்தி காட்டிய சமுதாயம் இந்த இஸ்லாமிய சமுதாயம். யாரை பார்த்து நீங்கள் அபகரிக்கிறீர்கள் என்று சொல்கிறீர்கள்? குஷ்வந்த் சிங் என்கின்ற ஒரு மனிதர் சொல்கிறார், இந்திய விடுதலை போராட்டம் என்பது இஸ்லாமியர்களுடைய ரத்தத்தால் எழுதப்பட்டது என்று சொன்னார். இந்த நாட்டின் விடுதலை போராட்டத்திற்கு ஒரு சமுதாயம் உரிமை கொண்டாட வேண்டும் என்றால் அது இஸ்லாமிய சமுதாயம் என்று சொன்னார். நாங்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேசவில்லை, வரலாற்றை பேசுகிறோம். வரலாற்று புத்தகங்களை நீங்கள் எடுத்து படியுங்கள். 1790களில் விடுதலை போராட்டத்தை தொடங்கியது யார்? ஹைதர் அலியும் திப்பு சுல்தானும். மாற்று கருத்து இருக்கிறதா? முதல் இந்திய விடுதலை புலி என்று திப்பு சுல்தான் அழைக்கப்பட்டார். மாற்று கருத்து இருக்கிறதா? இந்தியாவில் திப்பு சுல்தான் உயிரோடு இருக்கக்கூடிய வரை இந்தியாவில் யூனியன் ஜாக் கொடி பறக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை மறந்து விடுங்கள் என்று சொன்னானே ஒரு ஆங்கிலேய கவர்னர் விக்டோரியா மகாராணிக்கு எழுதிய கடிதத்தில். மறுக்கிறீர்களா? வரலாற்று ஆவணங்கள் இருக்கிறதா? இந்த நாட்டின் விடுதலைக்காக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் போராடி கொண்டிருந்த நேரத்தில் பல 100 கோடி ரூபாய் சொத்து மதிப்பை அள்ளி கொடுத்தானே வல்லல் ஹபீப், ஞாபகம் இருக்கிறதா? இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக வாவு சிதம்பரம் போராடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பக்கீர் முகமது ராவுத்தர் பல லட்சக்கணக்கான ரூபாய்களை கப்பல் வாங்குவதற்கு கொடுத்தார்களே, ஞாபகம் இருக்கிறதா? யாரை பார்த்து அபகரிக்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள்? நாங்கள் கொடுத்து பழகியவர்கள், இழந்து பழகியவர்கள், இந்த நாட்டிற்காகவே எங்களை தியாகம் செய்து பழகியவர்கள். வரலாற்றை ஒழுங்காக படியுங்கள். அப்ப நாங்கள் ஏன் இந்த விஷயத்தில் போராடுகிறோம்? நாங்கள் ஏன் இந்த விஷயத்தை மிக முக்கியமாக கொண்டு போகிறோம்? ஏனென்றால் இது மார்க்கம் சார்ந்த விஷயம். இது நாங்கள் எங்களுக்கு எழுதிக் கொண்ட சட்டம் இல்லை. எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த சட்டம். 1400 வருடங்களுக்கு முன்னர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்று முஹம்மது நபியினுடைய நெருங்கிய தோழர் ஒருவர் தனக்கு கிடைத்த சொத்து ஒன்றை எவ்வாறு அழகிய முறையில் பயன்படுத்த வேண்டும் என்கின்ற கேள்வியை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த சொத்தின் அசலை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள்,
அதனுடைய பலனை மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுப்பதற்கு எழுதி வையுங்கள் என்று சொன்னார்கள். 1400 வருடங்களுக்கு முன்னர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கைபர் என்கின்ற இடத்தில் தனக்கு கிடைத்த நிலத்தை ஒரு டாக்குமெண்ட் மூலமாக எழுதி கொடுக்கிறார். என்ன சொல்றார்? இந்த நிலம் என்பது யாருக்கு பயன்படுத்தப்படும்? இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் யாருக்கு பயன்படுத்தப்படும்? இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் அனாதைகளுக்கு, இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய பலன் ஏழைகளுக்கு, இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய பலன் தியாகிகளுக்கு, இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய பலன் மற்ற வழிபோக்கர்களுக்கு பயன்படுத்த வேண்டும். இந்த நிலத்திற்கு யாரும் சொந்தம் கொண்டாட முடியவே முடியாது. இந்த நிலத்தில் யாரும் வாரிசாகவே முடியாது. இந்த நிலத்தை இன்னொருவருக்கு அன்பளிப்பாக கொடுக்கவே முடியாது. இந்த நிலத்தை யாருக்கும் விற்கவும் முடியாது என்று எழுதினார். எழுதிவிட்டு இந்த நிலத்தை பராமரிப்பதற்கு ஒருவர் நியமிக்கப்படுவாரேயானால் அவர் அதில் சிறிதளவு தனக்காக ஒரு சிறிய தொகையை எடுத்துக் கொள்ளலாம், மெயின்டெனன்ஸ்க்காக என்று எழுதி வைத்தார். அந்த அடிப்படையில் தான் வக்ஃப் சொத்துக்கள் பல ஆயிரம் ஆண்டு காலமாக கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சவுதி என்கின்ற இடத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கிணற்றை கொடுத்து விட்டு சென்றார். அந்த கிணறு இன்னும் தண்ணீர் வழங்கிக் கொண்டு இருக்கிறது, பாதுகாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அப்ப நாங்க ஏதோ கதை விடுறோம் என்று இங்க இருக்கக்கூடிய ஒரு அயோக்கிய கும்பல் சொல்கிறது. கதை விடுவது என்பது உங்களுடைய குலத்தொழில், உங்களுடைய வாழ்க்கை வரலாறு என்பது அப்படிப்பட்டது. கதை சொல்லியே பழக்கப்பட்டவர்கள் நீங்கள். RSS பாஜக கும்பல்களை சொல்கிறோம். அப்ப நீங்க என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த சட்டத்தை நாங்கள் ஏன் எதிர்க்கிறோம்? இந்த சட்டத்தை எதிர்க்க வேண்டிய தேவை ஏன் வந்தது? ஏன் என்றால், இந்த சட்டத்தை ஒரு பேராக வைத்து இவர்கள் இஸ்லாமியர்கள் கைகளில் இருக்கக்கூடிய நிலத்தை பறிக்கிறார்கள். இந்தியாவில் மிகப்பெரிய லேண்ட் பேங்க் 3 அமைப்புகளிடம் இருக்கிறது. முதலிடத்தில் இந்தியன் ஆர்மி இருக்கு, 12 லட்சம் ஏக்கர் நிலங்கள். இரண்டாவது இடத்தில் இந்தியன் ரயில்வேஸ் இருக்கு, 11 லட்சம் ஏக்கர் நிலங்கள். மூன்றாவது இடத்தில் வக்ஃப் வாரியம் இருக்கிறது, ஏறக்குறைய 10 லட்சம் ஏக்கர் நிலங்கள் இருக்கிறது. இந்த 10 லட்சம் ஏக்கர் நிலங்கள் என்பது அவர்களுடைய கண்ணை உறுத்துகிறது. ஏன்? முஸ்லிம்கள் நன்றாக இருந்தால் அவர்களுக்கு பிடிக்காது, RSS கும்பலுக்கு பிடிக்காது. நான் பொய் சொல்வதாக இருந்தால், இந்த நிமிடம் வரை மாற்றப்படாமல் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்ட் மினிஸ்ட்ரியுடைய வெப்சைட்டை போய் நீங்க பாருங்க. இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்ட் மினிஸ்ட்ரியுடைய வெப்சைட்ல frequently asked questions என்ற இடத்துல இந்த வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தை குறித்து ஒரு டிராஃப்ட் ஒன்று போட்டிருக்காங்க. என்னென்ன கேள்விகள் எல்லாம் கேட்கப்படுகிறது. இந்த வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தை குறித்தவர்கள் எழுதியதை நீங்கள் படித்தாலே புரிந்து கொள்ள முடியும் எவ்வளவு வெறுப்பு இஸ்லாமியர்களின் மீது அவர்களுக்கு இருக்கு என்பதை, எவ்வளவு காழ்ப்புணர்ச்சியோடு அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும். இந்த வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தில் அவங்க என்னென்னலாம் செய்யறாங்க? முதல் விஷயமாக அவர்கள் செய்வது, வக்ஃப் வாரியம் என்பது இந்த நாட்டில் 30 வக்ஃப் வாரியங்கள் கிட்ட இருக்கு. எங்கெங்கெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு வக்ஃப் சொத்துக்கள் இருக்கிறதோ, இந்த தர்மத்திற்காக பயன்படுத்த வேண்டிய சொத்துக்கள் இருக்கிறதோ, அந்த சொத்துக்களை பராமரிப்பதற்கென்று வக்ஃப் வாரியங்கள் இருக்கிறது. இந்த வக்ஃப் வாரியங்களை நியமிப்பது யார்? இந்த வக்ஃப் வாரியங்களை நிர்வகிப்பது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய லோக்கல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் தான் நிர்வகிக்குது. அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ல சிஇஓவாக ஒருவரை நியமிப்பார். அந்த சிஇஓ யார்? அவர் IAS படித்தவர். என்ன ஒரே ஒரு விஷயம், அவர் முஸ்லீமாக இருப்பார். முஸ்லீம் IAS ஆபீசர் நீங்க நம்ப மாட்டீங்களா? முஸ்லீம் IAS ஆபீசர் நீங்க நம்ப மாட்டீங்களா? இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி இருக்கக்கூடிய யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல பரீட்சை எழுதி பல்வேறு பரீட்சைகளை பாஸ் பண்ணி நீங்கள் கொடுக்கக்கூடிய ட்ரைனிங் எல்லாம் எடுத்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷனின் மீது சத்தியம் செய்து இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் என்று ஏற்றுக்கொண்ட ஒரு இஸ்லாமிய இந்திய குடிமகன் வக்ஃப் வாரியத்தினுடைய சிஇஓவாக இருப்பதை நீங்கள் ஏற்க மாட்டீர்களா? அதை மாற்றுகிறார்கள். செக்ரட்டரியாக ஒரு இஸ்லாமியர் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலை இருந்தது, அதை மாற்றுகிறார்கள். மாற்றிவிட்டு அந்த இடத்தில் பிற மதத்தை சார்ந்தவர்கள் வரலாம் என்கின்ற ஒரு நிலையை ஏற்படுத்துகிறார்கள். இங்க இருக்கக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகள் கேட்கிறார்கள், என்னங்க தப்பு? அதே மாதிரி வக்ஃப் வாரியத்திற்குள் ஏற்கனவே 10 மெம்பர்கள் இருக்கிறாங்க. அந்த 10 மெம்பர்களில் கண்டிப்பாக 2 பேர் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சிலில் இதுவரை 100% இஸ்லாமியர்கள் இருக்கின்ற நிலையை மாற்றி அதில் 50% பிற மதத்தை சார்ந்தவர்கள் இருக்க வேண்டும் என்கின்ற நிலையை கொண்டு வருகிறார்கள். என்ன காரணத்திற்காக? நல்ல எண்ணத்திற்காகவா?
உங்களுக்கு என்னைக்காவது நல்ல எண்ணம் இஸ்லாமியர்கள் மீது இருந்திருக்கிறதா? என்னைக்காவது நல்ல எண்ணத்தோடு நீங்கள் நடந்திருக்கிறீர்களா? நல்ல எண்ணம் என்றால் என்னவென்று இந்த மோடி அமித்ஷா அரசாங்கத்திற்கு தெரியுமா? இந்த RSS கும்பலுக்கு தெரியுமா? 2400 பேரை குஜராத்தில் நீங்கள் கருவறுத்தீர்களே, அப்போது எங்கே போனது இஸ்லாமியர்கள் மீது இருக்கக்கூடிய அக்கறை? பல்கீஸ் பானு என்கின்ற ஒரு பெண்ணை கூட்டியல் பலாத்காரம் செய்து கொன்று குவிப்பதற்கு முயற்சி செய்தீர்களே, எப்போது போனது அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள்? ஆசிஃபா என்கின்ற ஒரு 8 வயது சிறுமியை கோவில் என்றும் பார்க்காமல் அதற்குள்ளே வைத்து கற்பழித்துக் கொண்டீர்களே, எங்கே போனது இஸ்லாமியர்கள் மீது இருக்கக்கூடிய அக்கறை? இப்போ நீங்க சொல்றீங்க 2 இஸ்லாமிய பெண்கள் அங்கீகாரம் பெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் திருத்துகிறோம். வெட்கமாக இல்லை? இஸ்லாமிய பெண்களின் மீது எங்க உங்களுக்கு அக்கறை? அப்படிப்பட்ட அக்கறை இருந்திருந்தால் பில்கிஸ் பானுவை கற்பழித்து கொல்ல முயற்சித்த அந்த 12 பேர் பெயிலில் வரும்போது அவர்களுக்கு மாலை போட்டு ஸ்வீட் கொடுத்து வரவேற்றிருப்பீர்களா? வரவேற்ற கூட்டம் காட்டுமிராண்டி கூட்டம், மனித இனத்தில் சேர்க்கப்படலாமா என்று யோசிக்கப்பட வேண்டிய கூட்டம். 8 வயது ஆசிஃபா என்கின்ற ஒரு சிறுமி, குதிரை மேய்க்கக்கூடிய ஒரு பழங்குடி இனத்து சிறுமி, கோயிலில் வைத்து கற்பழிக்கப்பட்டு தலை உடைத்து முதுகெலும்பு உடைத்து கொல்லப்படுகிறான். அந்த தந்தை சொன்ன வார்த்தையை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். இங்க இருக்கக்கூடிய எங்களுடைய இஸ்லாமிய சகோதரர்கள் எல்லாமே கிறிஸ்துவ இந்து சகோதரர்கள் இருக்கிறீர்களே, நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அந்த தந்தை சொன்னார், அந்த ஆசிஃபா என்கின்ற பெண்ணினுடைய தந்தை சொன்னார், என்னுடைய பிள்ளையை காணவில்லை, ஊரெல்லாம் தேடினோம், 8 வயது பிள்ளை காணும், கோயிலுக்குள் போய் தேடலாமா என்று சிலர் சொன்னார்கள். நான் சொன்னேன், கோயிலுக்குள் அப்படிப்பட்ட தப்பெல்லாம் நடக்காது, அப்படிலாம் எதுவும் செய்ய மாட்டாங்க என்று நாங்கள் நினைத்து கோயிலில் தேடாமல் மற்ற இடங்களில் எல்லாம் தேடினோம். ஆனால் என்னுடைய பிள்ளையை அந்த கோயிலில் வைத்துத்தான் 3 நாட்களாக இவர்கள் கற்பழித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்களே, அந்த ஆசிஃபா என்கின்ற பெண்ணை கற்பழித்துக் கொண்டவர்களை நீங்கள் கண்டிக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, அவர்களுக்கு நீங்கள் தண்டனை வாங்கி தரவில்லை என்றாலும் பரவாயில்லை, அவர்கள் ஜெயிலுக்கு போகக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு ஆதரவாக போராட்டம் நடத்தினீர்களா இல்லையா? உங்களுக்கு என்னப்பா இஸ்லாமியர்களின் மீது அக்கறை, இஸ்லாமிய பெண்களின் மீது அக்கறை? அவர்கள் விடுதலை செய்யப்படக்கூடிய நேரத்தில் அவர்களை மாலை போட்டு வரவேற்றீர்களா இல்லையா? நீங்கள் அயோக்கியர்கள் இல்லையா? இஸ்லாமிய பெண்களின் மீது அக்கறைன்றீங்க. சரி, இஸ்லாமிய பெண்களின் மீது அக்கறை என்றால் அந்த 2 இடத்தை இஸ்லாமிய பெண்களுக்கு கொடுக்கணும்னு சொல்றீங்களே, ஏன் நீங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இஸ்லாமிய பெண்களை ஆக்குங்க? நாங்க எதுவுமே கேள்வி கேட்க போறதில்லை, இது ஆக்குங்க. இஸ்லாமிய பெண்களின் மீது அக்கறை இருக்குல்ல, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுகளாக நியமிக்கப்படக்கூடியவர்களில் 5% இஸ்லாமிய பெண்களுக்கு என்று அறிவியுங்கள். ஹைகோர்ட் ஜட்ஜுகளாக இருக்கக்கூடியவர்களில் 5% இஸ்லாமிய பெண்களுக்கு என்று நீங்கள் அறிவியுங்கள். ஆண்களுக்கு கூட நீங்க கொடுக்க வேண்டாங்க, பெண்களுக்கு கொடுங்க. ப்ரொஃபசர்ஸ், சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்ல இருக்கக்கூடிய ப்ரொஃபசர்ஸ் கொடு, 5% இஸ்லாமிய பெண்களுக்கு கொடு. கொடுக்க மாட்டியே, ஏன்? உனக்கு இருக்கிறது இஸ்லாமிய பெண்களின் மீது இருக்கக்கூடிய அக்கறை இல்லை, இஸ்லாமியர்களின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு, இந்த வக்ஃப் வாரியத்தை அழிக்க துடிக்கக்கூடிய எண்ணம் என்பதை நீங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சரி, சில சகோதரர்கள் இப்ப கேட்கிறான், இப்ப சிஇஓவாக வக்ஃப் வாரியத்தில் 2 இந்துக்கள் வந்தால் என்ன குடிமுடி விட போகிறது? வரட்டுமே. எங்களுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்து சகோதரர்கள் மீது, இந்து அதிகாரிகளின் மீது பெரிய அளவிற்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நாடெல்லாம் சவக்காடாக இருக்கக்கூடிய நேரத்தில், நாடெல்லாம் காட்டுமிராண்டிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள் நியாயமாக நடப்பதுதான் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. ஆனால் இந்த விஷயம் மகாராஷ்டிராவில் நடக்குமா? இந்த விஷயம் யோகி ஆளக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் நடக்குமா? இந்த விஷயம் மத்திய பிரதேசத்தில் நடக்குமா? இந்த விஷயம் ஹரியானாவில் நடக்குமா? பாஜக ஆளக்கூடிய எந்த மாநிலத்திலாவது நியாயமாக அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் நடப்பார்களா? வாய்ப்பே இல்லை. உச்ச நீதிமன்றம் உத்தரவு கொடுக்கிறது அந்த வீட்டை இடிக்கக்கூடாது என்று. ஒருத்தன் களத்தில் நின்று போராடினான், போராடக்கூடியவனை தண்டிப்பதற்கு உங்களுக்கு 1000 சட்டங்கள் இருக்கிறது. பப்ளிக் நியூசன்ஸ் போடு, அவன் மீது வழக்கு போடு, ஜெயில போடு. அவன் இருக்கக்கூடிய வீட்டை எந்த சட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் இடித்தீர்கள்? உத்தரப்பிரதேசத்தில் எத்தனை வீடுகள் இடிக்கப்பட்டது? மத்திய பிரதேசத்தில் எத்தனை வீடுகள் இடிக்கப்பட்டது? ஹரியானாவில் எத்தனை வீடுகள் இடிக்கப்பட்டது? டெல்லியில் இடிக்கப்பட்ட வீடுகளினுடைய எண்ணிக்கை எத்தனை?
எந்த சட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் இடித்தீர்கள்? இடிக்கக்கூடிய நேரத்தில் உள்ளுக்குள் இருந்தார்களே, அங்கே களத்தில் நின்றார்களே, அந்த அதிகாரிகள் யார்? அவர்கள் நியாயவான்களாக நடந்தார்களா? நடக்கவில்லை. நீங்க கொண்டு வந்து அவர்களை சிஇஓவாக நியமிக்கிறீர்கள், அவர்களை கொண்டு வந்து நீங்கள் செக்ரட்டரியாக நியமிக்கிறீர்கள் என்றால் எவ்வாறு நாங்கள் உங்களை நம்புவது? இதற்கு முன்னாடி அப்படி இருந்ததில்லையே. திருப்பதி தேவஸ்தானம், திருப்பதி தேவஸ்தானத்திற்கு B.R. நாயுடு என்று சொல்லக்கூடிய ஒருவர் தேவஸ்தான தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். தேர்ந்தெடுக்கப்பட்ட உடன் அவர் சொன்ன வார்த்தை என்ன? நாங்க அவர் சொன்ன வார்த்தை எந்த டிஸ்பியூட்டும் பண்ணல. அவர் சொல்றது நியாயம். என்ன சொன்னார்? தேவஸ்தானத்தை நிர்வகிப்பதற்கு முழுமையாக எல்லோரும் இந்துக்களாகத்தான் இருப்பார்கள். கரெக்ட். ஒரு ஹிந்து கோயிலை நிர்வகிப்பது இந்துக்களாகத்தான் இருக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவர்களுடைய சர்ச்சை நியமிப்பது கிறிஸ்தவர்களாகத்தான் இருக்க வேண்டும். அப்ப வக்ஃப் வாரிய சொத்தை நிர்வகிப்பது மட்டும் எவ்வாறு மற்ற மதத்தை சார்ந்தவர்களால் இருக்க முடியும்? இது மதம் சார்ந்த விஷயம், நம்பிக்கை சார்ந்த விஷயம், எங்களுடைய மறுமை சார்ந்த விஷயம். அதில் எப்படி மற்றவர்கள் வர முடியும்? வருவதை இவர்கள் அனுமதிக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய இரட்டை நாக்குடைய பாஜகக்காரர்கள் இந்த விஷயத்திற்கு பதில் சொல்ல வேண்டும். கொளத்தூர் அருள்மிகு கபாலீஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான ஒரு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர், உதவியாளர், டைப்பிஸ்ட் தட்டச்சு பொறியாளர், காவலர், தூய்மை பணியாளர் என்கின்ற பணிகளுக்கு வேலைக்கு ஆட்கள் வேண்டும் என்கின்ற ஒரு விளம்பரம் வந்தது. 2021 அக்டோபரில் இதே தமிழக அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட அந்த விளம்பரத்தில் என்ன வார்த்தை போடப்பட்டிருந்தது? இந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய இந்த வேலைகளுக்கு இந்துக்களை தவிர்த்து வேறு யாரும் அப்ளை பண்ணக்கூடாது என்று அறிவிக்கப்பட்டது. நாங்க கோயில கூட கேட்கலங்க, ஒரு கல்லூரி, அந்த கல்லூரியில் பெருக்கக்கூடிய துவைக்கக்கூடிய வேலையை கூட வேறு யாரும் செய்யக்கூடாது என்கின்ற எண்ணம் உங்களுடைய உள்ளங்களில் இருக்குமேயானால் எவ்வாறு வக்ஃப் வாரியத்தை இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் நியமிக்க முடியும்? நியமிக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்கிறீர்கள். எந்த மதத்தில் நியாயம்? 2011 திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய அந்த முருகர் கோயிலில் குரூப் 1 என்று சொல்லக்கூடிய ஒரு செக்யூரிட்டி போர்ஸ் ஒன்று இருந்தது. அந்த செக்யூரிட்டி போர்ஸினுடைய தலைவராக, முதலாளியாக ஒரு கிறிஸ்தவர் இருந்தார் என்கின்ற ஒரு காரணத்தை சொல்லி அவருக்கு இருக்கக்கூடிய அந்த உரிமையை திரும்ப வாங்கினாங்க. ஒரு இந்து கோயிலை பாதுகாக்கக்கூடிய இடத்தில் ஒரு கிறிஸ்தவ அமைப்பு இருக்கக்கூடாது என்று சொன்னாங்க. அப்ப அந்த இடத்தில் எல்லாம் நீங்கள் என்ன சொல்றீங்க? அந்தந்த மதத்தை சார்ந்தவர்கள் அந்த இடங்களை பராமரிக்கணும், அந்தந்த இடங்களை செக்யூரிட்டி பாதுகாக்கணும், அவர்களே அந்த இடத்தினுடைய கணக்குகளை பார்க்கணும், டைப்பிஸ்ட் முதற்கொண்டு உதவி பேராசிரியர் வரை அவர்களே இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நீங்கள் இந்த இடத்தில் மட்டும் மாற்றி பேசுவதற்கான தேவை என்ன வந்தது என்றால், இந்த இடத்தில் நீங்கள் அரசியல் செய்கிறீர்கள், இந்த 9 லட்சம் ஏக்கர் நிலத்தை பிடுங்கி நீங்கள் அம்பானிக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். மகாராஷ்டிராவினுடைய மும்பையில் இருக்கக்கூடிய அம்பானியுடைய வீடு வக்ஃப் வாரியத்தினுடைய இடத்தில் கட்டப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. அப்ப நீங்க எதற்காக இதை செய்கிறீர்கள் என்பதை இங்க இருக்கக்கூடிய சகோதரர்கள் புரிந்து கொள்ளணும். அப்ப நீ என்ன சொல்ற? இது இஸ்லாமியர்களுக்கு நன்மை செய்வதற்கு, சொத்துக்களை முறைப்படுத்துவதற்கு, எஃபிஷியன்ட்டாக யூஸ் பண்ணுவதற்கு சொல்றீங்க. எஃபிஷியன்ட்டாக யூஸ் பண்ணுவதற்குன்னா முஸ்லிம்கள் அல்லாதவர்கள் நிர்வாகத்தில் வர முடியும் என்று சட்டத்தை வைத்திருக்கிறீர்கள். ஓகே, ஒரு வகையில் அதை நம்ம ஒரு பேச்சுக்கு ஏற்றுக்கொள்வதாக வைத்தால், முஸ்லீம் அல்லாதவர்கள் வக்ஃப் செய்ய முடியாதுன்னு ஒரு திருத்தத்தை கொண்டு வர. எந்த அடிப்படையில் கொண்டு வர? ஏன் கொண்டு வர? ஏனென்றால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சில சொத்துக்கள், இஸ்லாமியர்கள் கைகளில் இருக்கக்கூடிய சில சொத்துக்கள் இந்து மன்னர்களால் கொடுக்கப்பட்டது. 800 ஆண்டுகளுக்கு முன்னர், 900 ஆண்டுகளுக்கு முன்னர் ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய சேதுபதி அரசரால் பல இடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ராஜேந்திர சோழன் ஆட்சி இடங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவில் திருச்செங்கோடு, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இடங்கள் அந்த காலத்தில் இருந்த மன்னர்களால் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்துக்கள் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் கொடுக்கவில்லை, இஸ்லாமிய அரசர்கள் இந்துக்களுக்கும் கொடுத்திருக்கிறார்கள். மதுரையில் இருக்கக்கூடிய ஆதீனத்திற்கு இருக்கக்கூடிய இடத்தில் பல திப்பு சுல்தானால் கொடுக்கப்பட்டது, ஹைதர் அலியால் கொடுக்கப்பட்டது.
இருக்கக்கூடிய பல இடங்களுக்கு மானியத்தை திப்பு சுல்தான் கொடுத்திருக்கிறார். அக்பரால் பல இடங்கள் பல கோயில்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆற்காடு நவாப் மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு மானியங்களை கொடுத்திருக்கிறார். இப்படி இந்து அரசர்கள் இஸ்லாமியர்களுக்கு கொடுப்பதும் இஸ்லாமிய அரசர்கள் இந்துக்களுக்கு கொடுப்பதும் மாறி மாறி பல 100 ஆண்டு காலமாக நடந்திருக்கிறது. இப்போ இந்துக்கள் வக்பு வாரியத்திற்கு மெம்பராக வர முடியும் என்று நீங்கள் சொல்வீர்களே, ஆனால் ஏன் கொடுக்க முடியாது, ஏன் கொடுக்க முடியாது என்கின்ற விஷயத்தை நீங்க கொண்டு வரீங்கன்னா, சட்டத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்தி விட்டு ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் சொல்வீங்க. இந்த சட்டம் நிறைவேறியதற்கு முன்னர் இருந்த இடங்களுக்கும் இது பொருந்தும் என்று சொல்லி எந்தெந்த இடங்கள் எல்லாம் இருக்கிறதோ அத்தனை இடங்களையும் பறிப்பதற்கான விஷயத்தை நீங்கள் செய்வீர்கள். அந்த சட்டத்தில் இன்னொரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க, எல்லா இடங்களும் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டும். அப்ப அங்க இருக்கக்கூடிய ஹிந்து சகோதரர்கள் கேட்பாங்க, ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்றது ஏதாவது தப்பா? கரெக்ட், தப்பு கிடையாது. ரெஜிஸ்டர் யார் செய்யணும்? உரிமையாளர் தான் செய்யணும். இப்போ நீங்க சொல்லுங்க, 600 வருஷத்துக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட இடம், கொடுக்கப்பட்டவர் செத்து போயிட்டாரு, இப்ப எங்க போய் உரிமையாளர் பிடிக்கிறது? இப்போ அப்ப நீ என்ன சொல்லுவ? இந்த இடத்தில் இப்ப டிஸ்பியூட் வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னா, இந்த டிஸ்பியூட்டை தீர்ப்பதற்கான அதிகாரம் யாருக்கு இருக்கு? கலெக்டருக்கு மட்டும்தான் இருக்கு என்று அந்த சட்ட திருத்தத்தை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். யோகியினுடைய ஆட்சியில் கீழ் இருக்கக்கூடிய கலெக்டர் எப்படிப்பட்டவராக இருப்பார்? யோகியின் ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய சர்வேயர் எப்படிப்பட்டவராக இருப்பார்? யோகியின் ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் எப்படிப்பட்டவராக இருப்பார்? இந்தியாவில் இருக்கக்கூடிய சொத்துக்களில் ஏறக்குறைய 65% சொத்துக்கள் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறது, கர்நாடகாவில் இருக்கிறது, மத்திய பிரதேசத்தில் இருக்கிறது. அந்த சொத்துக்களை நிர்வகிப்பது அந்தந்த அரசாங்கத்தினுடைய கலெக்டர்கள் என்றால், ரெவென்யூ இன்ஸ்பெக்டர்கள் என்றால் அவர்கள் நியாயமாக நடப்பார்களா? இதற்கு முன்னர் நடந்திருக்கிறார்களா? நடந்திருந்தால் பில்கிஸ் பானு அந்த கொலை வழக்கில் இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு வெளியே வந்திருப்பார்களா? அப்ப எண்ணி பார்க்க வேண்டும், இவர்கள் இப்படிப்பட்ட விஷயங்களை செய்கிறார்கள். இதை தாண்டி வக்பு வாரியத்திற்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டுக் கொண்டிருந்த 7.5% அந்த வருமானத்தை குறைத்து 5% ஆக்குகிறார்கள். அதையும் தாண்டி இதற்கு முன்னாடி வக்பு வாரியம் பாதுகாக்கிறது அவனுடைய நோக்கம், நல்லவன் தானே நீனே, அது அவனுடைய நோக்கமாக இருந்தால், இதற்கு முன்னாடி வக்பு வாரியத்திற்கு இருக்கக்கூடிய இடத்தை யாராவது அபகரித்திருந்தால் அபகரிக்கக்கூடியவர்களுக்கு 2 வருட கடுங்காவல் தண்டனை என்று சட்டத்தில் இருந்ததை மாற்றி சிம்பிள் இம்ப்ரிசன்மென்ட் என்று மாற்றுகிறீர்கள். அவர்களுக்கு பெயில் கிடைக்கக்கூடிய வகைகளை எளிமையாக்குகிறீர்கள். இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் எவ்வாறு செய்கிறீர்கள்? அதில் இருக்கக்கூடிய நீதிமன்றம் வக்பு ட்ரிபியூனல், அந்த ட்ரிபியூனலுடைய அதிகாரத்தை நீங்கள் பறிக்கிறீர்கள். ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும், நிறைய கதைகள் விடுவார்கள். என்ன சொல்லுவாங்க தெரியுமா? வக்பு சொத்தை பராமரிக்கிறது இருக்கிற, பராமரிக்கக்கூடியதை பொறுத்த வரையில என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இவர்களுடைய சொத்தை கோர்ட் ஹேண்டில் பண்ணவே முடியாது, இவர்களுக்கு என்று தனி கோர்ட் இருக்கா. இந்த தனி கோர்ட்ல யார் இருக்கா? இந்த தனி கோர்ட்டில் இருக்கக்கூடியவர் யார்? நீங்கள் நியமித்த ஆட்கள் தானே. உங்களுடைய அதிகாரத்தில் ஒரு சிவில் ஜட்ஜாக இருந்தவர் தானே. உங்களுடைய அதிகாரத்தில் ஒரு கவர்மெண்ட் குரூப் 2 ஆபீசராக இருந்தவர் தானே. அந்த அதிகாரி ஒரு விஷயத்தை தீர்மானிப்பதில் என்ன கேடு? இந்து அறநிலையத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் யார்? இந்து அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய எல்லாம் யார்? அரசு அதிகாரிகள் இல்லையா? அதை இந்துக்கள் தானே பராமரிக்கிறாங்க. அந்த இடத்தில் ஒரு முஸ்லீமை கொண்டு பராமரிப்பதற்கு நீங்கள் தயாராக இருப்பீர்களா? நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. அப்ப அந்த இடத்தில் எதிர்பார்க்காத நீங்கள் வக்பு ட்ரிபியூனலில் இருக்கக்கூடியவர்களை வெளியேற்றிவிட்டு அந்த மார்க்கம் சார்ந்த விஷயங்களை தெரிந்திருக்கக்கூடிய ஒரு மார்க் அறிஞரையும் நீக்கிவிட்டு அந்த வக்பு ட்ரிபியூனலை பலம் இல்லாத, பல் இல்லாத சீப்பாக மாற்றுகிறீர்கள். பல் பிடுங்கப்பட்ட ஒரு பாம்பாக நீங்கள் மாற்றுகிறீர்கள். அப்ப இதுதான் உங்களுடைய நோக்கம். அப்ப வக்பு வாரிய திருத்த சட்டம் என்று நீங்கள் கொண்டு வருவது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு நன்மை செய்வதற்கு இல்லை, 9 லட்சம் ஏக்கர் நிலங்களை அபகரித்து உண்பதற்கு. நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த சமூகம் அமைதியை விரும்பக்கூடிய சமூகம்தான். இந்த சமூகம் ஜனநாயக ரீதியாக போராடக்கூடிய ஒரு சமூகம். நீங்கள் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிவிட்டு இஸ்லாமியருடைய சொத்துக்களை நீங்கள் பறித்து விடலாம் என்று நின்றால், நீங்கள் இதுவரை வரலாற்றில் காணாத மிக கடுமையான போராட்டங்களை நீங்கள் காண்பீர்கள். உங்களால் எங்களை தடுக்க முடியாது.
கடுமையாக போராடுவோம். உங்களால் எங்களை சமாளிக்க முடியாது. புரிந்து கொள்ளுங்கள், நாங்கள் மிக கடுமையாக போராடுவோம். எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லித் தருகிறது. மார்க்கத்தின் அடிப்படையில் ஒரு சொத்தை பாதுகாப்பதற்காக போராடி அந்த போராட்ட களத்தில் உங்களுடைய அத்துமீறல்களால் எங்களுக்கு மரணமே வந்து விட்டாலும் நாங்கள் ஷஹீத் என்கின்ற அந்தஸ்தை பெறக்கூடியவர்கள். உயிர் போனாலும் அதை குறித்து கவலைப்படாதவர்கள். நாங்கள் ஜனநாயக ரீதியாக போராடுவோம், இறுதி வரை போராடுவோம், இலக்கு அடையும் வரை போராடுவோம். எங்கள் சட்டத்தின் மூலமாக எங்களை தடுப்பதற்கு நீங்கள் நினைத்தால் அதை தடுப்புற செய்யக்கூடிய அளவிற்கு நாங்கள் போராடுவோம். அதை நீங்கள் தடுக்க முடியாது, அக்கறை நீங்கள் எதிர்க்க முடியாது. எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளால் நாங்கள் வெல்வோம், இறுதி வரை நின்று போராடுவோம் என்று சொல்லிக்கொண்டு எங்களுடைய உரையை முடித்துக் கொள்கிறோம். வாஹிர் துவான் அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.